பார்வதி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் குமார சம்பவம் என்று சொல்லக்கூடியது. இந்த குமார சம்பவம் என்பது பரமேஸ்வரனுடைய 5 முகங்கள் அதிலிருந்து பொறி கிளம்புறது அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் பரமேஸ்வரனுக்கு 6வது முகம் உண்டு. அந்த முகத்திற்கு ஹதோ முகம் அப்படின்னு பேரு. ஞானிகள் கண்களுக்கும் பக்தர்கள் கண்களுக்கும் தெரியக்கூடிய முகம் அது, அந்த ஹதோ முகம். ஆக சிவபெருமானுடைய 6 முகங்களில் இருந்து 6 பொறி அப்படி கிளம்பியது. சரவண பொய்கையில 6 தாமரையில் அவை மலர்ந்தது. 6 குழந்தைகளாக, ஆண் குழந்தைகளாக உருவெடுத்தது. கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளை வளர்க்கின்றார்கள். அதன் பிறகு 6 குழந்தைகளை 6 முகம் ஓருடலாக பார்வதி அணைத்து அவரே கந்தப்பெருமான், முருகப்பெருமான் என்றெல்லாம் இன்னைக்கு நம்ம அழைக்கிறோம். முருகு என்றாலே அழகு. முருகனுடைய அழகிற்கு ஈடு இணையே கிடையாது. அப்படிப்பட்ட முருகனுடைய அவதாரத்தின் முக்கிய நோக்கம் எது அப்படின்னா சூரசம்ஹாரம் என்பது. சூரபத்மன் நிறைய கொடுமைகளை பண்ணினால்தான் அவருடைய வரத்தினுடைய பலன் எல்லாம் குறையும். அப்பதான் அவரை அழிக்க முடியும். அதனால கொஞ்ச காலம் அவர் செய்யறத செய்யட்டும் அப்படின்னு விடுறாங்க. அதன் பிறகு வீரபாகுவ தூது அனுப்புறார் முருகப்பெருமான். வீரபாகு தூது சென்ற பொழுது கூட சூரபத்மன் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.